ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். டைம் கரெக்டாக ஒரு 8 o'clock இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான். அவங்க டேடி வந்து ஏர்லி மார்னிங்கே போயிடுவார் ஆஃபீஸ்க்கு. அவருக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவார் மார்னிங். ஆஃப்டர்நூன் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது இவங்களுக்காக வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். 2 எக்கு, கொஞ்சம் மில்க்கு, பனானா, ஒரு ஹோல் பனானா ஒரு ஃபுல்லாக எடுத்துப்பேன். 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை பேனில் சும்மா பட்டர் கொஞ்சோன்னு அப்ளை பண்ணிவிட்டு எந்த ப்ரெட்டுனாலும் எடுத்துருக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து வீட் ப்ரெட். 2 ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து 4 கட் பண்ணி இந்த மாதிரி வந்து டிப் பண்ணி டேரெக்டாக வந்து பேனில் போட்டு எடுத்துடலாம். இது வந்து ஒரு 7 to 5 minutes குக் ஆகணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும், இல்லைனா வந்து பனானா ஆட் பண்ணனால வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வந்து எடுத்து அப்படியே போட்டுறணும். இது நீங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டு. அதனால் காலையில் நான் ஊட்ட வேண்டிய அந்த இது இல்லை. 2 பேருமே அவங்களாவே சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. நான் அந்த ப்ரெட்டை எடுத்துட்டாலே வந்து இவங்க 2 பேரும் வந்து 2 பிளேட் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த டேபிளில் வந்து சமத்தாக உட்காந்துருவாங்க. அதில் தனியாக மட்டும் வர மாட்டாங்க. இப்போ பிரியாஷ் எங்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தானா அதை போய் கூப்பிட்டு வந்து ஒரு பிளேட் அவன் கையில் கொடுத்துருவான், உட்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருக்குமே இதோட ஃபேவரட் ஃபுட்னால. இதோ பிளேட்டே காலியாகிடுச்சு. அதனாலேயே மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதே நான் பண்ணிடுவேன். இது பிரியாஷோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு. கொஞ்சம் ஆப்பிள், 2 பிஸ்கட்ஸ், மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு. இது வெறும் 3 hours தான் போயிட்டு வருவார். நடுவில் வந்து ஒரு 15 minutes வந்து பிரேக் விடுவாங்க. அப்போ வந்து அவரை சாப்பிட்டு போகிறார் அவரே எடுத்து. பிரியாஷ்க்கு ரூட்டே தெரியும், எந்த ஃப்ளோர் போகணும், எந்த ஃப்ளோர் ரிட்டர்ன் வரணும், எல்லாமே தெரியும். ஆனால் எனக்கு தான் பயமாக இருக்கும். இங்கே இருந்து வெட்டாலே எனக்கு டைன்னு சொல்லிட்டு அவனே போயிடுவான். ஏன்னா பக்கத்து பில்டிங்கில் தான் இருக்குது அவனோட நர்சரி. அதுவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்த்துட்டானா சுத்தமாக கண்டுக்க கூட மாட்டான். பிரியாஸை நான் வந்து ஏஜ் 2.5 ஏஜ்லேயே நான் வந்து நர்சரியில் போட்டுட்டேன். இது வந்து என்னோட 2வது நர்சரி. அதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்டு பில்டிங் அங்கிட்ட ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும், 5 minutes வாக்கபிளாக இருக்கும். இது கொஞ்சம் கிட்ட இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த நர்சரி. எங்கள் பில்டிங்கில் ஃபீட்பேக் நிறைய நல்லதாக சொன்னாங்க, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. அதனால சரின்ட்டு இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். எனக்கு அவங்க சாப்பிட்ற அந்த பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் சும்மா பீனட் பட்டர் இல்லை, முடிஞ்சிருச்சு, இனிமேல் தான் வாங்கணும். அதனால் பனானா இருந்துச்சு, கொஞ்சம் சீஸ் வச்சு சிம்பிளாக ஏதோ ஒன்று பண்ணியாச்சு. சாண்ட்விச் மேக்கரில் அதை வைப்பேன். அது ஒரு 3 to 4 minutes நான் வச்சுட்டேன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த தோசை பேனில் பண்ணுறத விட அதில் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ நான் அதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இது என்னுடைய ஒரு குட்டி அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த முடிச்சிட்டேன்னா அது கொஞ்சம் மார்னிங் டைமில் வந்து இதை நான் போட்டு விட்டுருவேன். ரூமை செலக்ட் பண்ணி எனக்கு வந்து எங்கெங்கெல்லாம் அதை க்ளீன் பண்ணணும்னு ஆன் பண்ணி விட்டுட்டேன்னா அது வேலையை பார்க்கும். இது அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 35 minutes to ஒரு 40 minutes எடுத்துக்கிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். அதை சார்ஜரில் போட்டு இந்த மாதிரி ஆப் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து ரூம் செலக்ட் பண்ணி என்ன மட்டும் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். வேக்யூம் மட்டுமா, இல்லை வந்து மாப் போடணுமா, இது மாதிரி 2ஐயுமே சேர்த்து பண்ணோம். இந்த மாதிரி 3 வெரைட்டியில் ஆப்ஷன் இருக்குது. நான் போட்டிருக்கிறது வந்து இப்போ வேக்யூம் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சார்ஜரில் வந்து அதோட லொக்கேஷனில் வந்து சார்ஜ் ஆகிரும். இது இவர் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். நான் எப்போயுமே வந்து நான் எப்போது வெஜிடபிள்ஸ் எடுத்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேனோ இவர் வந்து சைட் வந்து அவர் வேலையை ஆரம்பிச்சிடுவார். லஞ்சுக்கு சிம்பிளாக வந்து வெஜிடபிள் புலாவ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெஜிடபிள்ஸ்னாலே இதுகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் அதுகளுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுவேன். அதனால் கொஞ்சமாக சாப்பிடுங்க, லாஸ்ட்டு வந்து மூஞ்சி சுடிக்குங்க. அதனால் ஒரு 11 o'clock போல் வந்து நான் என்னுடைய லஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆதவுக்கு இன்னும் வந்து ஒரு 10 days தான் இருக்குது ஏஜ் 2 வர்றதுக்கு. பட் அவர் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் காரமாக எடுத்துப்பார். ஆனால் இருந்தாலும் வந்து எனக்கு கொஞ்சம் பயம். கொஞ்சம் தான் காரம் போட்டுப்பேன். தனித்தனியாக இப்போ சமைக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்.
இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஏஜ் ஆகிற வரைக்குமே வந்து நான் அவருக்கு வந்து ஆதவுக்கு தனியாக சமைப்பேன், எங்களுக்கு தனியாக சமைப்பேன் எனக்கும். இப்போ இவருக்கு வந்து லன்ச் இல்லை அப்படின்னனால வந்து சரி 3 பேருக்குமே சமைக்கணும், 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், ஆனால் வந்து காரம் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி சமைக்கணும். ஆனால் எனக்கு பிடிக்காது அது, கொஞ்சம் காரம் கம்மியாக்குறதுனால எனக்கு அது கொஞ்சம் இஷ்டம் இல்லாமல் தான் சாப்பிட முடியும். பட் என்ன பண்ணுறது, தனித்தனியாக சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. இது வந்து நான் வந்து டேரெக்டாக குக்கர்லேயே பண்ணிடுவேன். 2 ஸ்பூன் கீ எடுத்துக்கணும், கொஞ்சோண்டு ஜீரகம் எடுத்துக்கணும், கொஞ்சம் கிராம்பு, பட்டை இலை கொஞ்சோன்னு எடுத்துக்கிட்டு ஏதாவது 2-3 பீசஸ் வந்து முந்திரி பருப்பு இருந்ததுன்னா போட்டுக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் ஜீரகம் போட்டதுக்கு வேறு ஏதோ நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து அதை கொஞ்சம் சேட்டை பண்ணால் அதை பார்க்குறக்குள்ளே லைட்டாக கருகிருச்சுன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்மள்கிட்ட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் போட்டிருக்கிறது பீன்ஸு, பொட்டேட்டோ கொஞ்சோன்னு கேரட்டு, க்ரீன் பீஸ் கொஞ்சோன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கிட்டு, ஏன்னா நம்ம குக்கரில் தான் விசில் விட போகிறோம், ஸோ அதனால் வந்து லைட்டாக வதக்கினா போதும். இதில் வந்து தேங்காய், கொத்தமல்லி, கொஞ்சோன்னு புதினா எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக அடிச்சுட்டு இதோட மிக்ஸ் பண்ணிடுவேன். ஒரே ஒரு சின்ன மிளகாய் மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன். ஒரு 3/4 கப் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்தாச்சு. அது ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சேன். அதை டைரெக்டாக போட்டாச்சு. ஆல்ரெடி வந்து நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறனால இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துக்கிட்டேன் தண்ணி. எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுத்தோமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி எடுத்து ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வந்து 2 விசில் விட்டாலே அது போதும், நல்லா வந்துடும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து பொட்டேட்டோவை நல்லா ஸ்லைஸாக ரவுண்டாக வெட்டிக்கிட்டேன். இதில் கொஞ்சோன்னு வந்து மஞ்சப்பொடி, கொஞ்சோன்னு வந்து சில்லி பொடி, கொஞ்சம் சால்ட்டு எடுத்து லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட கொஞ்சம் வந்து ரைட்டாக ஆட் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ரொம்ப கம்மியாக தான் வந்து ஆனியன் கட் பண்ணிவிட்டு கேர்டு வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. பிரியாஷ் வந்து அந்த ஆனியன் இல்லாமல் அந்த கேர்டு மட்டும் கொஞ்சம் எடுத்துப்பான், ஸோ அதனால் இதையும் வந்து பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சாச்சு. வந்தோடனே வந்து ஏதாவது சாப்பிடணும். அவர் இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்தார், அதுக்குள்ளே வந்து ஏதாவது சாப்பிடணும்னு அடம் பிடிச்சான். சரி ஆப்பிளை நறுக்கி கொஞ்சோன்னு கொடுத்தேன், இல்லைனா மதியம் சாப்பிட மாட்டாங்க. இனி ஒரு 1/2 hour தான் இருக்கும், அதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றணும். 2 பேரும் ஒற்றுமையாக ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. அது என்னன்னு தெரியாது, இந்த 3 hours வந்து கொஞ்சம் கேப் விட்டனால கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 to 10 minutes வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஃபைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதில் ஒரு ஸ்பூன் வந்து மறுபடி கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஜீரகம் வந்து கொஞ்சம் தீஞ்சிருச்சு. பட் மற்ற டேஸ்ட்டுனால வந்து அதை மறந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிரியாஷ் அந்த உருளைக்கிழங்க வேகமாக சாப்பிட்ருவான். அது ஒரு பசியில் வந்து கொஞ்சம் ஒரு 10 ஸ்பூன் வேகமாக போகும். அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து கொஞ்சோன்னு ஸ்லோவாகிடுவான். நான் ஊட்டி விடணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீட்லேயே வந்து ஓடிருச்சு. நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து நான் யூஸ் பண்ண பேபி ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன். நான் என்னென்ன யூஸ் பண்ணேன், இப்போ அது யூஸ் ஆகலை, ஆதவுக்கு நான் யூஸ் பண்ணதெல்லாம் இன்னும் நான் வச்சுருக்கேன், அதை நான் ரிவ்யூ கொடுக்குறேன். தேங்க்யூ.